திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக காலையில் எழும்பொழுதே கூறுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய சொல்லி பாருங்க, அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். ஐயப்பாடு எதுவுமே இல்லை. நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன், சிவபெருமேன், குத்தப் பெருமன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 3ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானாலே இயற்றப்பட்டது என்பதை நன்றாக அறிவீர்கள். இந்த 3ஆம் திருமுறையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய திருத்தலம் திருக்குடமூக்கு கும்பகோணம் என்று இப்பொழுது வழங்கப்பெற்று வருகிறது. ஒரு பிரளய காலத்தில் எல்லா உயிர்களையும் ஒரு சேர வைத்த குடம் ஒன்று. அந்த குடத்தினுடைய மூக்கு இருந்த இடம், அதனாலே இந்த பெயர் பெற்றது. கும்பகோணத்திற்கு இந்த பெயர் பெற்றது. கும்பகோணம் தொடர்வண்டி நிலையத்துக்கு மேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த தலம். இறைவனுடைய திருப்பெயர் கும்பேசர். இறைவியினுடைய திருப்பெயர் மங்களாம்பிகை. திருவாஞ்சியத்திலும் மங்களாம்பிகை தான். மங்களாம்பிகை ஏன் மங்களமாக இது எல்லாரும் வைக்கக்கூடியவர் மங்களாம்பிகை. தீர்த்தம் மகாமக தீர்த்தம். தம்மிடத்திலே மூழ்கியவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்க வல்ல அந்த கங்கை முதலிய 7 பெரும் தீர்த்த மாதாக்களும் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக இதிலே நீராடுகிறார்களாம். இது பற்றி புமருவு கங்கை முதல் புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகந்தான் ஆடுதற்கு வழிபடும் கோயில். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்றார், திருமால் பூசித்து சாரங்கமும் சக்கரமும் பெற்றார். கும்பேஸ்வரருக்கு சித்திரை மாதத்திலே 7 ஊர் பெருந்திருவிழா நடைபெறும். 7 ஊர் என்னென்ன? கும்பகோணம், கலையநல்லூர், திருவலஞ்சுழி, தாராசுரம், சுவாமிமலை, கொட்டையூர் கோடீச்சரம், மேலைக்காவிரி என்பன. எனக்கு ஞானசம்பந்தருடைய பதிகம் ஒன்று உண்டு, நாவுக்கரசர் பதிகம் ஒன்று உண்டு. திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு தலபுராணம் பாடியிருக்கிறார்கள். மங்களாம்பிகை மீது பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார்கள். இவையெல்லாம் அச்சிலே வெளியிலே வந்திருக்கிறது. அடியார் பெருமக்களெல்லாம் இதனை பெற்று வாங்கி எல்லாருக்கும் இதனுடைய புகழை சொல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருக்குடமூக்கு பூந்தராய் வள்ளலார் என நினைவுபடுத்துகிறார் பாருங்க. பூந்தராய் சீர்காழிக்கு 12 பேர்களில் ஒன்று அல்லவா? அதான் பூந்தராய் வள்ளலார் திருக்குடமூக்கு செல்ல
மறையோர் மறையொலி முழக்கமும் மங்கள தூரிய முழக்கமும் பெருக எதிர்கொண்டு அழைக்கிறார்கள், போற்றிக்கொண்டே செல்லுகிறார்கள். அத்தலத்தை அடைந்து குடமூக்கை உவந்திருந்த பெருமான் எம் இறை என்று பாடுகிறார். பெரும் இசையாலே பெருகும் இசையாலே பாடி அருளிய வந்தமிழ் திருப்பதிகம் இது. இந்த பதிகம் 59வது பதிகம். 59வது பதிகம் 3ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் பாடியது. 4வது பாடல். பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். மிக்கரை தாழ வேங்கை உரியார்த்து உமையாள் வெறுவ அக்கரை அமையேன மறுப்போடு அவை பூண்டு அழகாரம் கொக்கரையோடு பாடலுடையான் குடமுக்கிடமான் எக்கரை யாரும் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே. சிவபெருமே புலியினுடைய தோலை உரித்து அணிந்திருக்கிறார். எங்கே? இடுப்பில். மிக்க, அதாவது மிகுதியும் தாழ், மிக்க மிகவும் தாழ் இடுப்பிலே அணிந்திருக்கிறார். என்ன? வேங்கை. வேங்கை உரியார்த்து உமையாள் வெறுவ, உமாதேவியே அஞ்சும்படியாக எலும்பு, பாம்பு, ஆமை, பன்றியினுடைய கொம்பு இவற்றையெல்லாம் கொண்டு ஆபரணமாக கொண்டு கொக்கரைங்கிற ஒரு வாத்தியம், அந்த கொக்கரைங்கிற வாத்தியம் இசைக்கிற, அப்படி இசைக்க பாடுகின்ற சிவபெருமான் திருக்குடமூக்கு என்னும் இந்த திருத்தலத்திலே எத்தன்மையோரும் போற்றி, எல்லா விதமான தன்மையை உடையவர்களெல்லாம் போற்றி வணங்க வீற்றிருந்து அருளுகிறான். யாமே யாம் வணங்கும் கடவுள், அவனே யாம் வணங்கும் கடவுள். அறைனா இடுப்பு, மிக்கு மிகவும், தாழ தொங்க, வேங்கை உரின வேங்கை தோல், வேங்கை தோலை ஆர்த்து கட்டியிருக்கிறார். அக்கு பாசி, அரவு, ஆமையோடு பன்றியினுடைய கொம்பு எல்லாம் அணிந்து ஆபரணமாக அணிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, ஒரு வாத்தியம், அதில் கொக்கரைன்னு ஒரு வாத்தியம், அந்த கொக்கரை முதலான வாத்தியங்களெல்லாம் எக்கரையாரும் தீவில் உள்ளவர்களும் ஏற்ற இருந்தான். இறைவனுக்கு புலித்தோல் உடையும் கரித்தோல் போர்வையும் சிங்கத்தோல் ஏகாசமும் ஆமை உண்டு. கரைத்தீவு, செம்புத்தீவு என்று பிற தீவில் உள்ளவர்களெல்லாம் போற்றுகிறார்களாம். அதை சொல்கிறார், செம்புத்தீவு. மிக்கரையுதாழ வேங்கை உரியார்த்து உமையால் வெறுவ அக்கரவு ஆமையேனம் மறுப்போடு அவை பூண்டழக கொக்கரையோடு பாடலுடையான் குடமுக்கிடவன் எக்கரை அருள் ஏற்ற இருந்தான் அவன் எம் இறையே, அவனே எம்முடைய இறை என்று பாடுகிறார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்குடமுக்கு சென்று அங்குள்ள கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி, அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. கவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.